தமிழகத்தில் 42 அரசியல் கட்சிகளின் பதிவை தேர்தல் ஆணையம் ரத்து செய்திருக்கிறது. அந்த கட்சிகள் அடுத்து எடுக்க போகக்கூடிய நடவடிக்கை என்னவாக இருக்கும் உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கிறது. தொடர்ந்து பேசலாம். இந்த தருணத்தில் நம்முடன் பேசுவதற்காக மனிதநேய ஜனநாயக கட்சியின் தலைவர் தமிமுன் அன்சாரி நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். இந்த தருணத்தில் பதிவு செய்யப்பட்ட கட்சிகளோட பதிவை தேர்தல் ஆணையம் ரத்து செய்திருக்கிறது. இன்றைக்கு நிலைமைக்கு உங்களுடைய கட்சியை அரசியல் கட்சின்னு சொல்ல முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. தேர்தல் ஆணையத்தோட நடவடிக்கையை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்க கட்சி சார்பா என்னென்ன மேல் நடவடிக்கைகள் எடுக்க போறீங்க? சமீப காலமாக நம்முடைய நாட்டில் தேர்தல் ஆணையம் எடுக்கக்கூடிய பல முடிவுகள் ஜனநாயக விரோதத்தன்மையாக இருப்பதாகத்தான் குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்றன. ஜனநாயகத்தை பாதுகாக்கக்கூடிய அரசு நிறுவனமாக இருக்க வேண்டிய தேர்தல் ஆணையம் ஜனநாயக சக்திகளை எல்லாம் அவருடைய குரல் வழியை நெருக்கக்கூடிய வேலைகளில் ஈடுபடுவது நியாயம்தானா என்ற கேள்வி எழுகிறது. ஜனநாயகத்தில பலதரப்பட்ட மக்களுடைய குரல்களையும் எதிரொலிப்பதற்காகத்தான் அரசியல் கட்சிகள் தோற்றுவிக்கப்படுகின்றன. இதில் சில சுயநல சக்திகளும் போலிகளும் இருக்கலாம். அவர்களை அடையாளம் கண்டு அகற்ற வேண்டிய கடமை தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கிறது. ஆனால் எங்களை போன்ற ஜனநாயக சக்திகள் தேர்தலில் நாங்கள் களம் காண்கின்றோம். எங்களுக்கு போட்டியிடக்கூடிய சின்னங்களை நிரந்தரமாக தராமல் போடுவது தேர்தல் ஆணையத்துடைய பிழை. தேர்தல் ஆணையம் பதிவு செய்யப்பட்ட கட்சிகளுக்கும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு கொடுத்தது போல தனி சின்னங்களை கொடுத்திருந்தால் நாங்களும் தனி சின்னத்திலே போட்டியிட்டு எங்களுடைய ஆற்றலை செல்வாக்கை வெளிப்படுத்தியிருந்திருப்போம். எங்களுக்கு தனி சின்னங்களை அவர்கள் தராத நிலையில நாங்கள் ஒரு கூட்டணியில போட்டியிடுகின்ற போது அந்த கூட்டணி கட்சியினர் ஒரு கேள்வி எங்களுக்கு முன்வைக்கிறார்கள். உங்களுக்கு தாங்கள் தொகுதியை தந்த பிறகு எதிரணியில் உள்ளவர்கள் தங்களுடைய சின்னத்தை தொடக்க நாள் முதலே அறிமுகப்படுத்தி களத்தில அவர்கள் முன்னேறி கொண்டிருக்கின்ற பொழுது நீங்கள் தனி சின்னம் கேட்கிறீர்கள். அந்த தனி சின்னத்தை 10 அல்லது 11 நாட்களுக்கு முன்பாகத்தான் தேர்தல் ஆணையம் வழங்குகிறது. ஆனால் எதிரணியினர் களத்திலே முன்னேறி சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அது தேர்தல் வெற்றியும் பாதிக்கிறது. எனவே எங்களுடைய சின்னங்களில் நில்லுங்கள் என்று அவர்கள் வற்புறுத்துகிறார்கள். எங்களை போன்ற கட்சிகளும் அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட வேண்டிய கால சூழல் ஏற்படுகிறது. எனவே தேர்தல் ஆணையம்தான் தங்களுடைய தவறுகளின் மூலமாக எங்களை போன்றவர்களுக்கு இத்தகைய நெருக்கடிகளை ஏற்படுத்தியிருக்கிறது. இப்பொழுது நாங்கள் எங்களுடைய கருத்தை வெளிப்படுத்தியிருக்கிறோம். குறிப்பாக நாங்கள் சட்டமன்ற தேர்தலில எங்களுடைய கூட்டணி கட்சியுடைய சின்னங்களில போட்டியிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் உள்ளாட்சி தேர்தல்களில எங்களுடைய தனி சின்னத்தை பெற்று நாங்கள் போட்டியிட்டு இருக்கின்றோம். இவற்றையெல்லாம் நாங்கள் நிச்சயமாக தேர்தல் ஆணையத்திற்கு எடுத்துரைப்போம். தேர்தல் ஆணையம் 30 நாட்கள் அவகாசம் தந்திருக்கிறது. சட்டப்படியாக இது குறித்து என்ன செய்யலாம் என்பது குறித்து நாங்கள் நிச்சயமாக எதிர்வினையாற்றுவோம். ஆனால் இந்த போக்குகளை தேர்தல் ஆணையம் கைவிட வேண்டும். குறிப்பாக பதிவு செய்யப்பட்ட கட்சிகளுக்கு அவர்களுக்கு நிரந்தர சின்னத்தை ஒதுக்கீடு செய்வதன் மூலமாக இதற்கு எளிதாக தீர்வு காண முடியும் என்று நாங்கள் நம்புகின்றோம். சார், தேர்தல் ஆணையத்தோட நடவடிக்கை ஒரு பக்கம் இருந்தாலும் தேர்தல் வெற்றிக்காகவும் தங்களுடைய கட்சியினுடைய ஆதாயத்திற்காகவும் சிறிய கட்சிகளை பெரிய கட்சிகள் நெருக்கடிக்கு உள்ளாக்குதோ, எங்களோட சின்னத்துல போட்டியிடுங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது இல்லையா? எதிர்வரும் காலங்களில் திமுகலையோ இல்ல அதிமுகல இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு நீங்க வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவா இருக்கும்? அதாவது இந்த விஷயத்துல நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை முற்றிலுமாக நிராகரித்து விட முடியாது. அதே நேரத்துல தேர்தல் ஆணையம் எங்களுக்கு தனிச்சின்னங்களை தந்துவிட்டால் நாங்கள் தைரியமாக கூட்டணி கட்சிகளிடம் பேச முடியும், வாதிட முடியும். எங்களுக்கு சின்னம் இருக்கிறது, அந்த சின்னத்திலே நாங்கள் களமாட முடியும் என்று சொல்ல முடியும். எங்களுக்கு சின்னங்களை தராத நிலையில் தான் கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைமை வைக்கக்கூடிய கட்சிகள் எங்களுக்கு ஒரு நிர்பந்தத்தை தரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. தேர்தல் ஆணையம் எங்களுக்கு தனி சின்னத்தை தந்துவிட்டால் கூட்டணியுடைய தலைமை கட்சிகள் எங்களை நிர்பந்திக்கக்கூடிய வாய்ப்பு மிக குறைவாக இருக்கும். சார், தேர்தல் ஆணையத்தோட இந்த நடவடிக்கையை இதற்கு முன்னாடி பேசின ஜவாஹிருல்லா சொன்னாரு, ஒரு ஜனநாயக மீறல், அரசமைப்பு மீற ஒரு செயல்னு. நீங்க தேர்தல் ஆணையத்திற்கு என்ன ஒரு செய்தியை சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், என்னுடைய கருத்துடைய தொடக்கமாக சொல்லியிருக்கேன். இது ஒரு ஜனநாயகத்துடைய குரல்களை நெருக்கக்கூடிய ஒரு செயல். சமீப காலமாக தேர்தல் ஆணையத்துடைய எல்லா நடவடிக்கைகளும் வரம்பு மீறியவைகளாகவும் அரசியல் சாசன சட்டத்துடைய நெறிமுறைகளுக்கு எதிரானதாகவும் ஜனநாயகத்தன்மையை சிதைக்கக்கூடியதாக தான் இருக்கிறது. தேர்தல் ஆணையம் தன்னுடைய சுயத்தை இழந்திருப்பதாகத்தான் நான் குற்றம் சாட்டுகின்றேன். யாருடைய நெருக்கடியின் பேரிலே தேர்தல் ஆணையம் செயல்படுகிறது என்ற குற்றச்சாட்டை நான் முன்வைக்கின்றேன்.